திரு ஜே.கே. நாகராஜ், இங்க தென்னிந்திய மாநிலங்களுடைய இடங்களை குறைப்பது நோக்கம் அல்ல, இந்தி பேசும் மாநிலங்களுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது பாஜக என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு ராஜீவ் காந்தி. உங்க பதில்? கேக்குது, சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மறு சீரமைப்பு வந்த காரணத்தால் எல்லாம் நின்றுவிடப் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைய முதலமைச்சர் கிளம்பியிருக்காங்க. திடீர்னு இதை பற்றி பேசி ஐயோ 8 சீட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? இதைத்தான் நம்ம ஆய்வு செய்யணும். சட்டம் இருக்குது, சட்டத்தை படிச்சு பார்த்துட்டோம், சட்டத்தில் இப்படி இருக்குது. நீங்க சட்டத்துக்கு கொடுத்த மரியாதையை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோமே. எந்த சட்டத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்க? பதில் சொல்லியிருக்காரு அமித்ஷா, முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு, பதில் சொல்லியிருக்காரு, காரணம் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி கேட்டா பதில் சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஜாக்டோஜியோட போராட்டங்கள் இருந்து பல்வேறு பிரச்சனைகள், கணக்கில்லா பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மாநில முதலமைச்சருடைய நோக்கம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவது. அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி அரசியல் கட்சியினுடைய கவனத்தை திசை திருப்புவது. இன்னைக்கு ஜாக்டோஜியோல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 4 ஆண்டு காலமாக கொடுத்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரே முதல்வர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. 4 ஆண்டு காலம் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக எப்பவோ வரப்போற ஒரு பிரச்சனை மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார். எப்பவோ வரப்போற பிரச்சனை எப்படி சொல்ல முடியும் சார்? 2026 அப்போ பிரச்சனைகள் அல்லது முடிவுகள் எடுத்த பிறகு அதற்காக அப்போதுதான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது சரியா? அதாங்க, நீங்க குரல் கொடுங்க. நீங்க ஏதாவது திட்டங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றிருக்கலாம். அதை பத்தி கூட நம்ம பேசலாம். இல்ல இவங்க நியாயமா பேசுறாங்கன்னு சொல்லலாம். எதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் கேட்கிறேன். இதுல உங்க கருத்து நான் சொல்றேன். அவர் பேசி முடிச்சட்டும் திரு ராஜீவ் காந்தி. சொன்ன காரணங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா எவ்வளவோ காரணங்கள். நீங்க சட்டம் இருக்குன்னு சொன்னீங்க, சட்டத்தை பற்றி கவலைப்படுறீங்க, அம்பேத்கர் குறித்து பேசுனீங்க, நான் பதில் சொல்லணும்ல. அம்பேத்கர் சொன்ன பல விஷயங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களா? இல்ல உச்ச நீதிமன்றம் கொடுத்த நீட் தேர்வை, நீட்டுடைய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? இல்ல முத்தலாக் ஏற்றுக்கொண்டீர்களா? நான் இதான் கேட்கிறேன். நீங்க அது எது ஏற்றுக்கொண்ட மாதிரியும் எங்களுடைய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. ரேஷியோ இருக்கும், விகிதாச்சாரப்படி இருக்கும், எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற தெளிவா சொல்லியிருக்காங்க. சொன்னவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 370 எப்படி எடுத்தாங்க? 2023 தெலங்கானால பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் தொகுதி மறுவரையால அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அதுவும் இதுவுமே முரணா இருக்கும் போது அந்த சந்தேகத்தை எழுப்ப செய்வாங்க தானே? இல்ல, மக்கள் தொகையில் அடிப்படையில் இருக்காதுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது. காங்கிரஸ் அது மாதிரியான ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்குது. பாருங்க, இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலையும், நீங்க இன்னைக்கு நாங்க தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கோங்க. 80% இடத்துல இந்தியா முழுவதும் நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த தோல்வி அடைஞ்சு தோல்விக்கான காரணத்தை தேடி புது திட்டங்களை கொண்டு வரல. எந்த திட்டங்கள் எல்லாம் 1971 தடைபட்டதோ இன்னைக்கும் மத்திய பிரதேசத்தில் 29 சீட் இருக்கு. அவனுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 8 கோடி இருக்கிறாங்க. இதே 7.5 கோடி உள்ள இங்க 39 சீட் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே பல ஆண்டு காலம் காங்கிரஸ் காலத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சோ இதையெல்லாம் அதையெல்லாம் சரி செய்வது, யாருக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்குவது, இதைத்தான் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எதையுமே மத்திய பிரதேசத்துல 2 மாநிலமா பிரிஞ்சிருச்சு. ஆனா நாகராஜன மத்திய பிரதேசம் 2 மாநிலமா பிரிஞ்சிருச்சு. வசதிக்கு வாய்ப்புக்கு மறைக்காதீங்க. பிரிச்சாலும் கூட மத்திய பிரதேசம் பிரிஞ்சதா இல்லையா? அதே போல மத்திய பிரதேசம் பிரிஞ்சதா இல்லையா? இல்ல, உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரே தொகுதியில 12 லட்சம் பேரு கூட ஒரு சீட் இருக்கு. இனி பிரியறப்போ
அதுதான் சோனியில் உள்ள 6 லட்சம் பேர் இருக்காங்க. அங்க வானதி வென்ற தெற்கு லட்சம் இருக்காங்க, 230 இருக்காங்க கோயத்திற்குல. கவுண்டமலையில 4,75,000 பேர் இருக்காங்க. உங்களோட வாய்ப்புல நீங்க பேசலாம். முடிச்சிருங்க திரு ஜி கே நாகராஜ். அதாவது இன்னைக்கு வந்துங்க 25 லட்சம் நாளைக்கு ஆகலாம். அது தெளிவா சொல்றாங்க. அந்த ரேஷியோ ஈக்குவலா இருக்கும். எங்க மாநிலத்தோட கொடுத்த பேட்டியில் தெளிவா சொல்றாங்க 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 20% ரேஷியோ ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. அதனால உள்ளுக்குள்ள போய் ரொம்ப அதை பற்றி நாம இப்பொழுது கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எந்த வகையிலும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்ற வகையில் இருக்காது. இது இந்தியாவின் வளர்ச்சிக்கானதாக இருக்கும். அதைத்தான் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு கேள்வி அமித்ஷா அவர்கள் கேட்டாங்க, கோல் கோல் குமாவ் மத் அப்படின்னாங்க. சுத்தி சுத்தி வராதீங்க, உண்மையை சொல்லுங்க. யூபிஏ கவர்மெண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டது? யூபிஏ கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட நிதி 1,52,000 கோடி கொடுத்தாங்க 10 வருஷத்துல 2004 இருந்து. இல்ல நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நான் இது பற்றி அதுவும் அவரை பேசியிருந்தாரு. அதுவும் நம்ம இரண்டாவது சுற்றுல அதை பத்தி நம்ம பேசலாம். சரி சொல்லுங்க. அந்த சப்ஜெக்ட் முடிச்சிடுறேன். அவங்க சொல்றாங்க 1,52,000 கோடி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே 10 ஆண்டு காலம் 2014 இருந்து 2024 வரைக்கும் 5,08,000 கோடி, ஏறக்குறைய 5 மடங்கு அதிகம் கொடுத்திருக்கிறோம். அது போக உங்களுக்கு மெட்ரோ ரயில் நிதி கொடுத்திருக்கோம், எய்ம்ஸ் கொடுத்திருக்கோம், இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு கொடுத்திருக்கோம், டெவல்யூஷன் ப்ராப்பரா கொடுத்திருக்கோம். எல்லாமே போடுறாங்க. மனசாட்சியோட பேசுங்க. நீங்க மக்கள்கிட்ட தவறான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்காதீங்கன்னு இன்னைக்கு அமித்ஷா போல்டா நீ கேள்வி கேட்டிருக்காங்க. இது மாதிரி விவாதங்கள் வரவேற்கத்தக்கது. நீங்க வெளிப்படையா நிதி குறித்து பேசுறதுக்கு பலமுறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன பண்றீங்க, மத்திய அரசின் மீது வெறுப்பை திரிக்கின்ற வகையில தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கெல்லாம் எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கை நீங்க எடுத்துங்க. மும்மொழி கொள்கையில எந்த இடத்துலயும் இந்தி திணிக்கப்படவில்லை, எந்த இடத்துலயும் சமஸ்கிருதம். ஆனா உடனே முதலமைச்சர் சொல்றாரு இந்தி திணிப்பு. இங்க தமிழை புறக்கணிக்கப்பட்டது. அதான் மோடிஜி சொல்றாங்க 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பாடங்கள் இல்லை. 2 மொழி படிக்கப்படுகிறது. ஒன்றாக தமிழ் அங்கே புறக்கணிக்கப்படுகிறது, ஒன்றாக உருது படிக்கப்படுகிறது, ஆங்கிலம் படிக்கப்படுகிறது. அங்கே தமிழ் இல்லை. 2.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் படிப்பதில்லை என்பதை வரேன். திரு ஜி கே நாகராஜ். அரவிந்த், இப்போ விகிதாச்சாரப்படி இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிற்கான தொகுதிகள் எவ்வளவு வரும்? இல்ல, விகிதாச்சாரப்படி எந்த விகிதாச்சாரம்? எதை அடிப்படையா? பாப்புலேஷன் அடிப்படையா கொஞ்சம் பண்றீங்களா, இல்ல இது லேண்ட் ஏரியாவை வச்சு நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா எடுக்க போறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் சென்சஸ் மக்கள் தொகையை தான் கணக்குல வச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சட்டத்தின்படி பார்த்தால் மக்கள் தொகை மட்டுமே அடிப்படையாக கொண்டுதான் டீலிமிட்டேஷன் நடத்த முடியும். இத அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைக்கோ நடக்க போறதை இப்ப ஏன் பேசுறாங்கன்னு கேக்குறாரு. அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்திய கவர்மெண்ட் விமன் ரிசர்வேஷன் பில்னு ஒரு பில்ல கொண்டு வந்து சட்டம் இயற்றுனாங்களா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. அந்த சட்டத்துல என்ன முதல் ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க, டீலிமிட்டேஷன் நடத்தினதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீட டீலிமிட்டேஷனோட டாக் பண்ணது இதே அரசு தான். அப்படின்னா டீலிமிட்டேஷன் நடந்தே ஆகணும். சோ டீலிமிட்டேஷன் நடக்க போகுதுன்னா 2026 அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய 2026 அப்புறம் எடுக்கக்கூடிய சென்சஸ் டேட்டாவின் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் நடத்த முடியும். அதனால தான் அது வரைக்கும் சென்சஸும் நடத்தாம வச்சிருக்காங்க. பிஜேபி இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசோட திட்டம் என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா இது நம்ம எதுவும் அனுமானத்தின் அடிப்படையில் சொல்ல, சட்டம் அப்படி இருக்குன்னு தான் சொல்றோம். சோ எதன் அடிப்படையில் எந்த ப்ரொபோர்ஷன் எதை பேசிஸா வச்சு பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் சென்சஸ் அடிப்படையில் இருக்கு. அததான் அனைத்து தென் மாநில அரசுகளும் அரசியல் கட்சிகளும் எதிர்க்கிறார்கள். அமித்ஷா இன்னைக்கு என்னங்கிறாருன்னா, இல்ல நாங்க இதன் அடிப்படையில பண்ண மாட்டோம் அப்படிங்கிற. அப்ப எதன் அடிப்படையில பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. அதை எதுவுமே சொல்லாம எதிர்கட்சிகள்லாம் மக்களை பயமுறுத்த பாக்குறாங்க, திசை திருப்ப பாக்குறாங்கன்னா எதன் அடிப்படையில் அமித்ஷா சொல்றாருன்னா அமித்ஷா தான் கிளாரிஃபை பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின்